கரேஜிட கொல்லிடா பாசமான நாயா கோலகார நாயா. சின்ன வயசில் இந்த கார்ட்டூனை பார்த்து பயப்படாத ஆளே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நானே பயந்துருக்கேன். இதோட பல்லை திறந்துட்டு அது பல்லெல்லாம் கொட்டுறதெல்லாம் நாஸ்டாலஜிக்கோட ஃபீல் தான். இன்னைக்கு நம்ம கரேஜிடா கொல்லிடாக்கோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதை எங்கே நடக்குது? நாவேருங்கிற ஒரு இடத்துல ஒரு பழைய வீடு, அன்பான மியூரல், கோவக்கார தாத்தா, ஈஸ்டேஷன் ஒரு இடத்துல நம்ம காரேஜ் வளர்ப்புண்டாக வளர்றான். இவன் கண்ணுக்கு மட்டும் நிறைய பேய், பிசாசு, அப்புறம் ஏலியன்லாம் கண்ணுக்கு தெரியுது. அதாவது நம்ம சூர்யா மாஸ் படத்தில் எல்லா பேய்க்கும் நம்ம சூர்யா கண்ணு தெரியும். அதே மாதிரி தான் நம்ம கரேஜுக்கும் கண்ணுக்கு தெரியுது இந்த பேய் எல்லாம். கரேஜோட டார்க் தியரி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? நம்ம கரேஜுக்கு மட்டும் ஏன் கண்ணுக்கு பேய் தெரியுதுன்னு. ஒரு பாப்புலரான ஃபேனோட தியரி என்ன சொல்லுதுன்னா, கரேஜ் ஒரு சின்ன நாய், அதுக்கு வெளி உலகம்லாம் தெரியாது. அதனால தான் அவங்க வீட்டுக்கு வர போஸ்ட்மேன், எலக்ட்ரிக் ரிப்பேர்லாம் பார்த்து அது பேய்ன்னு நினச்சி ரொம்பவே பயப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதை பயப்பட வச்சு தான் நம்மளோட கரேஜிட கவுலிடாங்கிற ஷோவே ஓடுதுன்னு சொல்கிறாங்க. ரிமெம்பரன்ஸ் ஆஃப் கரேஜ் பாஸ்ட்டுங்கிற ஒரு எபிசோடில் நம்ம கரேஜுக்கு பேரண்ட்ஸும் இருந்திருக்காங்க, ஒரு அன்பான ஃபேமிலி இருந்திருக்குது. ஆனால் இவன் சின்ன வயசில் தெரியாமல் கழுத்தை ஒரு ஜன்னலில் விட்டான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. அந்த டாக்டர் பைத்தியக்கார டாக்டரு கரேஜ் அம்மா அப்பாவை விண்வெளிக்கு அனுப்பி விட்டான். அதுக்கப்புறம் நம்ம கரேஜை நம்ம மியூரல் தான் தத்தெடுத்து வளர்க்குறாங்க. இந்த நாயை ரோட்டில் தனியாக வச்சுட்டு போயிருக்காங்க கரேஜை. இவங்க தான் மியூரல் தான் பார்த்து அதை எடுத்துகிட்டு வளர்த்தி இருக்காங்க தூக்கிட்டு போய். அதனால தான் இவன் ரொம்பவே பயந்துருக்கான். உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் த ஸ்லாப் பிடிக்குமா இல்லை ஃப்ரீட் எபிசோட் பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அப்புறம் வரட்டா.